வணக்கம். நாங்கள் இன்றைக்கி ஐமேத்ஸ்ன்னு சொல்லப்படுற துரித கணித செய்கையை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு பாடசாலை மட்டமாக நடைபெற ஒரு போட்டி பரீட்சை உண்டு. அதுக்கு முதல்ல இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செய்தவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸை பாருங்க. நாங்கள் இப்போ தான் இந்த சேனல் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கிறோம். உங்களோட சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையுமென்று நினைக்கிறேன். தரம் 3 மாணவர்களுக்கான ஒரு பேப்பர் உண்டு. இப்போ பார்ப்போம். இந்த பேப்பர் தரம் 2 மாணவர்களுக்கு 3 நிமிஷ பேப்பராயும் தரம் 3 மாணவர்களுக்கு 4 நிமிட பேப்பராயும் இருக்கு. 4 நிமிஷத்துக்குள்ள அவைகள் தர கேள்விகள் அவ்வளத்தையும் எங்களை எவ்வளவு இயலுமோ அவ்வளவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் முதலாவது கேள்வி ஒரு பெருக்கம் உண்டு. இதில் 3 புள்ளி தந்திருக்கணும். இந்த 3 புள்ளி மாதிரி எத்தனை புள்ளி இங்கே இருக்குது? 6 இருக்குது, 6 செக்ஷன் இருக்குது. ஸோ இதில் 3 6 18ன்னு நாங்கள் எழுதணும். அதை மாதிரி இந்த முதலாவது செக்ஷன் முடியும். ரெண்டாவது கணக்கு இந்த இடைவெளிக்கு வர வேண்டிய நம்பரை நாங்கள் இதில் போடணும். இது ரெண்டிൻ്றையும் கூட்டுத்தொகை இங்கே போட்டிருக்கணும். ஸோ நாங்கள் இதில் 18லேருந்து 7 கழித்து இதுக்கெல்லாம் ஆன்சர் போட வேணும். அப்போ இதுக்கு 11 ஆன்சர் வரும். அதே மாதிரி அடுத்தது கழித்தல் பட்டி. இந்த கழித்தல் பாக்ஸுக்கு பாருங்க என்னென்னு செய்கிறேன்னு நான் உங்களுக்கு ஒரு செய்க வழி ஒன்று இந்த செய்ய வழியை பாருங்க. இது இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? முதல்ல இந்த மூன்று மாதிரி 6 இருக்குது. ஸோ 3 6 18 ஒரே தரத்துலேயே எழுதிடுங்க. அது மாதிரி இதில் 4 இருக்குது. 4ல் 5 செக்ஷன் இருக்குது. 4 5 22 இதில் எழுதிடலாம். அடுத்தது பாருங்க, இதில் 7 இருக்குது. 7 மாதிரி 6 செக்ஷன் இருக்குது. 7 6 42 நாங்கள் எழுதலாம். இது ரெண்டிൻ്றையும் கூட்டுத்தொகை தான் இங்கே தந்திருக்கணும். அப்போ நாங்கள் ஆன்சர் போடைக்க 7ஓட எத்தனையை கூட்டினா 18 வரும். அதுக்கு என்ன செய்யணும்? நாங்கள் 18லேருந்து 7 கழிக்கணும். கழிச்சோம்னா எங்களுக்கு என்ன விட வரும்? அதுக்கு 11 விட வரும். அப்போ இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே என்னென்னு ரெண்டாவது கேள்வி வெட்டு கூட்டுக்கு வர வேண்டிய எண் என்னவா இருக்கும்? நாங்கள் இதில் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சு இதுக்கு ஆன்சர் போடலாம். சரியா? அடுத்தது பாருங்க. இதில் இந்த கழித்தல் கணக்கில் உங்களுக்கு கழித்தல் நான் சாதாரணமாக சிம்பிளாக நல்ல நீட்டாகவே செய்வேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இதிலேருந்து இந்த 15 11 5 போனால் 6 4 13 9 10ன்னு சொல்லி இந்த லைனுகள் எல்லாமே நீங்கள் செய்யலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தடக்கும் கஷ்டமாக இருக்குமென்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு சின்ன மெத்தட் ஒன்று இருக்குது. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அந்த மெத்தடில் செய்யுங்க. அதுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். இப்போ இதில் பாருங்க, இந்த இடமிருந்து பலமாக பார்க்க இதில் இருக்கிற சின்ன நம்பரையும் மேலிருந்து கீழாக பார்க்க இருக்கிற பெரிய நம்பரையும் முதல்ல எடுத்துக்கொள்ளுங்க. இதை ரெண்டையும் எடுக்கல என்ன நடக்கும்? 10லேருந்து 8 கழிச்சு இதுக்கு என்ன போடுவீங்க? இதுக்கு ஆன்சர் போடுவீங்க. என்ன ஆன்சர்? 2 நீங்கள் ஆன்சர் போடுவீங்க. அடுத்து என்ன செய்ய போகிறீங்க? அடுத்ததுக்கு இது 8க்கு அடுத்த சின்ன நம்பரை நாங்கள் எடுக்கணும். சரியா? அப்போ 7 இல்லை 6 எடுக்க போகிறோம். இங்கே இதை விட 2 சின்னன், இதை விட 2 கூட வரும். அப்போ என்ன வரும்? 3 வராது. இதுக்கு என்ன விட வரும்? 4 விட வரும். இதை 6க்கு அடுத்தது 1 இங்கே குறையுது. இங்கே என்ன செய்யும்? 1 கூடும். அப்போ இதுக்கு என்னென்று விட வரும்? 5 வரும். இங்கே 5க்கு அடுத்த சின்ன நம்பர் 4 இல்லை 3 இருக்குது. இங்கே 5க்கு அடுத்த பெரிய நம்பர் 6 இல்லை 7. இதில் ஆன்சர் எங்களுக்கு வரும். இதுக்கு 3க்கு அடுத்த சின்ன நம்பர் 2. இங்கே 7க்கு அடுத்த என்ன வரும்? 8 வரும். சரியா? இப்போ பாருங்க, இதுக்கு நாங்கள் 2 போட்டோம். நாங்கள் 3 இல்லை 4 5 6 இல்லை 7. இதுக்கு என்ன வரும்? 8 வந்துட்டு எங்களுக்கு விட. சரியா? இது இப்போ 10வது லைன் இந்த நம்பர் ஆன்சர் எழுதிட்டோம். அடுத்த 11 செய்ய போகிறோம். 11க்கு என்னென்னு செய்கிறது? இதை விட இதில் 1 கூட இருக்குது. அப்போ இங்கே என்ன செய்யும்? 5க்கு அடுத்து நாங்கள் என்ன போடுவோம்? 6 ஆன்சர் போடுவோம். இதை விட இங்கே எத்தனை கூட இருக்குது? 3 கூட இருக்குது. அப்போ 6ஓட என்ன செய்யும்? 3 கூட்டி நாங்கள் என்னென்னு போடலாம்? 9 போடலாம். இப்போ இதோட இங்கே 1 கூட இருக்குது. 14 1 15. அப்போ 9 1 10. இதுக்கு இதை விட இங்கே 3 நம்பர் கூட இருக்குது. அப்போ 10 3 13. 18ல் 5 போனால் 13.
அப்போ நாங்கள் இந்த மெத்தடில் இப்படி செய்யலாம். இப்போ இது 8 எழுதிட்டேன். அப்போ இதுக்கு என்ன விட வரும் 9, இதோட 3 கூடும் 12, 1 கூடும் 14, இங்கே சரி இங்கே பாருங்க இது 8 போட்டுட்டேன், இதுக்கு 9, இதுக்கு 3 கூடினா எத்தனை 12, இதுக்கு 13, இதுக்கு எத்தனை வரும் 16 வரும். சரியா? இந்த லைன் இப்படி எல்லா லைனும் செய்யலாம். இதில் உங்களுக்கு இருக்கிற நான் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. இதில் ஒரு நம்பரை நீங்கள் மாறி கழிச்சிட்டாலோ இல்லை திருப்ப கூட்டுறதுல ஏதோ ஒரு நம்பரை கூட்டி எழுதிட்டீங்களோ இதை பேஸ் பண்ணி தானே நீங்கள் மிச்சம் ஃபுல்லாக செய்த நீங்கள் இது முழுக்க பிள்ளையா உங்களுக்கு வந்துடும். சரியா? அப்போ நீங்கள் அதில் டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க நான் எப்படி செய்கிறது எனக்கு சுகம்னு சொல்லி. சரியா? அடுத்தது பாருங்க, அடுத்த பக்கத்தை பாருங்க. இதில் வந்து முதலாவது பெருக்கல் கணக்கு இருக்குது, அடுத்தது கூட்டல், அடுத்தது கூட்டல் பாக்ஸ், அடுத்தது கழித்தல். இப்போ பெருக்கலுக்கு எங்களுக்கு நேரம் செல்லுமென்று சொல்லி சொன்னால் நாங்கள் என்ன செய்யலாம், முதல்ல கூட்டல் இந்த கூட்டல் பாக்ஸ் கழித்தல்களை செய்துட்டு பிறகு நாங்கள் பெருக்கலுக்குள்ள போகலாம். ஏன்னா எங்களுக்கு 4 நிமிஷத்துக்கு இந்த பேப்பர் முடிச்சு கொடுக்க வேணும். அப்போ நாங்கள் இப்போ கீழே இருந்தே பார்ப்போம். கழித்தலை செய்தோம்னு சொல்லி சொன்னால் இது சாதாரணமாகவே கடன் எடுத்து கழிக்கிற கழித்தல்கள். இதில் தரையில்லை 5லிருந்து 2, 3, 7லிருந்து 3, 4 இப்படி சாதாரணமாக தான் இந்த கழித்தல்கள் எல்லாமே தந்திருக்கு. அப்போ உங்களுக்கு இது சிம்பிளாக தான் இருக்கும். அதே மாதிரி இதில் பாருங்க, இதுலேயும் என்ன சொல்லி இருக்கு, உங்களை சாதாரணமாக 18, 17 மட்டும் 25, 20, 19 இப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரியுமான்னு சொல்லி சொன்னால் நான் சொல்கிறத விட ஃபாஸ்ட்டாக நீங்கள் சொல்லுவீங்களா இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், நார்மலாகவே கூட்டி கூட்டி போடலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கோ, இதில் இருக்கிற சின்ன நம்பர் இதையும் எடுத்து இதில் இருக்கிற சின்ன நம்பர் இதையும் எடுத்து என்ன செய்யுங்கோ, இதை ரெண்டையும் கூட்டுங்கோ. கூட்டினா எத்தனை வரும் 9, 5, 14. அடுத்தது என்ன செய்யுங்க, இது 14 வந்தால் இது கொண்டு கூட இருக்குது, இதுக்கு எத்தனை வரும் விட 15 ஆன்சராக வரும். இதுக்கு 15, இதுக்கு 16, இதுக்கு 16, இதுக்கு 17, இதுக்கு 18. சரியா? இப்படி இந்த லைன் செய்திருக்கீங்க. 9 செய்த அடுத்தது உங்களை 11 செய்கிற கஷ்டமா, இந்த ஆன்சரோட உங்களுக்கு 2 ஆன்சர் கூட வரப்போகுது. சரியா? அப்போ எத்தனை, இதுக்கு எத்தனை வரும் 19, இதுக்கு 19, இது 20, 16, 18, 17. இந்த லைன் செய்தால் இதோட என்ன செய்யலாம், இதோட 1 தான் கூட்டணும் நாங்கள். என்ன அதுக்கு 19 வந்தால் இதுக்கு என்ன ஆன்சர் வரும் 20. இந்த லைன் ஃபுல்லாக செய்திருவீங்க. இதுக்கு பிறகு இதுக்கு என்ன செய்யணும், இந்த ஆன்சரோட 2 கூட்டணும். அப்போ இதுக்கு என்ன விட வரும் 22 வரும். இதுக்கு 22 வந்தால் இதோட எத்தனை ஆன்சர் கூட்டணும், இங்கே 14ஓட 3 கூட்டினா தான் நாங்கள் 17 வரும். அப்போ 22ஓட நாங்கள் என்ன செய்யணும் 3 கூட்டணும். அப்போ எத்தனை விட 22, 3, 25. இந்த லைன் செய்துட்டீங்களா? அதே மாதிரி எல்லா லைனும் செய்யலாம். இதில் ஏதாவது இந்த பேஸில் ஏதாவது ஒரு நீங்கள் கூட்டலில் புல விட்டால் என்ன நடக்கும், இது ஃபுல்லாகவே பிழைச்சிரும். ஸோ உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் நீங்கள் இப்படி மெத்தடில் செய்யலாம். நான் புல விட மாட்டேன், நான் கூட்டல் புல விட மாட்டேன்னு செய்தான் நினைச்சிங்கண்டா அதை மாதிரி செய்யணும். இது சாதாரண கூட்டல். என்ன இதில் கூட்டல் அடையாளம் போட இல்லைன்னு யோசிக்காதீங்க. இங்கே கூட்டுங்கள்னு போட்டிருக்கணும், அடையாளம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. மலமலண்டு ஆன்சர் எழுதிட்டு போக வேண்டியது. 5 மலம் 12, 1 மிச்சம் 1, 2, 3. அதை மாதிரி இது எல்லாமே இந்த 10கள் ஒன்று இங்கால போய்த்தான் ஆன்சர் வருது. ஸோ இதோட 1 சேர்த்து நாங்கள் போட வேண்டியதாக வரும். அடுத்தது நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அடுத்தது இதுக்கு பாருங்க, இந்த 2வது பாக்ஸ் எங்களுக்கு சுகம். இப்போ பெருக்கல்ல 2வது நம்பர் இருக்கிற பாக்ஸ் எங்களுக்கு சுகம் பண்ணால் என்ன செய்யலாம், நாங்கள் இதுக்கு ஆன்சர் அடிக்கலாம். சரியா? அடுத்தது 4, இதுக்கு 8, இதுக்கு 18, இதுக்கு 10, இதுக்கு 12. இப்படி ஆன்சர் அடிச்சிட்டேன். சரியா? இப்போ அடுத்தது எங்களுக்கு எது சுகம்னு பார்க்குறோம். இந்த லைனில் இங்கால சுகம், இந்த 2 லைனை ஃபுல்லாக இங்கால செய்கிறதுக்கு எங்களுக்கு சுகம்னு சொன்னால் இது 14, இது 8, இது 18, இதுக்கு 6. இப்படி இந்த லைன் செய்துட்டேன். அடுத்தது எங்களுக்கு 5 சுகமாக இருந்தால் இந்த 5 லைனை
செய்யலாம். மலமலண்டு இந்த 5 லைனை நாங்கள் செய்யலாம். 7 35 5 அம்பாய்வாடு முதலிருந்து சொல்ல தேவை இல்லை. 35 அடுத்தது 20 அடுத்தது 45 அடுத்தது 15. நீங்கள் நல்ல ஒரு இன்டெலிஜென்ஸ்ண்டா என்ன நடக்கும், இது ஃபுல்லாகவே 4 நிமிஷத்துக்குள்ள கட்டாயம் முடிச்சிடுவீங்க. உங்களால் முடியும் செய்ய. இப்படி ஃபுல்லாக எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சிடுவீங்க. இதோட இந்த பேஜ் முடியுது. இதுக்கான ஒரு வீடியோண்ட நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். சரியா? இந்த வீடியோ பாருங்க. இதில் வந்து அதே பேப்பர் தான். இது இது ஒரு 3 எழுதி இதில் போட்டிருக்கிறா. அதுக்கு பிறகு திருப்ப 6 தரம் அது இருக்குன்றதை திருப்ப எழுதி 6 போட்டு தான் 3 6 18 ஆன்சர் போட்டிருக்கிறா. ஆனால் நாங்கள் இதை என்ன செய்யலாம், ஒரு தரத்திலேயே 3 படி 6 இருக்கு. அப்போ 3 6 18 நாங்கள் இங்கே ஆன்சர் போட்டோம்னு சொல்லி சொன்னால் இது எங்களுக்கு டப்பன் கொஞ்சம் ஒரு 2-3 செகண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணாமல் செய்யக்கூடிய ஒரு கணக்காக இருக்கும். ரெண்டாவது கேள்வி நார்மலாகவே நாங்கள் பார்த்த மாதிரி இதுக்கு 2 பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது இந்த கூட்டெல்லாம் இந்த மேலே இருக்கிற நம்பர்ஸ் அதை மாதிரி கூட்டி போட்டிருக்கிறா. இதை பாருங்கள், இதில் பெரிய நம்பரும் இதில் சின்ன நம்பரும் எடுத்து இந்த லைன் செய்திருக்கிறா. இதோட ஒரு நம்பரை கூட்டி இந்த லைன் செய்திருக்கிறா. அதோட 3 கூட்டி இந்த லைனும், அதோட 1 கூட்டி இந்த லைனும், அதோட திருப்ப 3 கூட்ட வேண்டி வரும் இதுக்கு இந்த லைனுக்கு. சம்டைம் அவள் இதில் ஒரு நம்பர் மாறி போட்டுட்டான்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்கும், இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே பிழையாக வந்துடும். இதில் ஒரு கன்ஃபியூஸ் வந்திருக்கவாக்கு அதை மாற்றி செய்துட்டா. அடுத்தது இங்கே மேலே பெருக்கல் இருக்குது, அது சம்டைம் லேட் ஆகும்ன்றதால அவன் மெட்ட கணக்குகளை செய்துட்டு பிறகு பெருக்கல் செய்கிறதுக்கு டிசைட் பண்ணி இருக்கிறாள். இப்போ இதுக்கு நார்மலாக ஒரு 1கள் 10கள் இருக்கிற கணக்கு 10களுக்கு 1 கடனை கொடுத்து நம்பர் கொடுத்து அதை செய்கிறா. அடுத்தது கூட்டல் பாக்ஸ் செய்ய போகிறா. இந்த பாக்ஸ் பாருங்க என்னென்ன செய்திருக்கிறா. இதில் சின்ன நம்பரும் இந்த லைனில் சின்ன நம்பரும் எடுத்திருக்கிறா. 9 5 14. அடுத்தது 15 16 17 18. இந்த லைன் முடித்து அடுத்த 19 ஒன்றுக்கு என்ன செய்யணும், 2 நம்பர்ஸ் கூட்டணும். அப்போ 17ஓட 2 கூட்டி 19 போட்டிருக்கிறேன். இதோட 1 கூட்டி 20, இதோட 2 கூட்டி 22, இதோட 3 கூட்டி தான் இதுக்கு ஆன்சர் போடணும். இப்போ என்ன கன்ஃபியூஸ் ஆவாக்கு, இதில் 19 போட்டிருக்கிறோம், இதோட 3 கூட்டணும். 19ஓட 3 கூட்டுறதுல ஒரு டவுட் வந்துட்டு அதை விட்டுட்டு என்ன செய்கிறா, மற்ற கணக்குகள் செய்கிறா. அந்த கணக்குக்கு ஆன்சர் எழுதுறாவா இல்லையான்றதை பார்ப்போம். நாங்கள் அதில் கிட்டத்தட்ட டைம் எத்தின 6 8 9 10 11 செகண்ட் கிட்ட அதில் போயிட்டுது. ஆனால் ஆன்சர் எழுதி இருக்கிறேன் எத்தனை 22 ஆன்சர் போட்டிருக்குறேன். அதுக்கு பிறகு பாருங்க, அதுக்கு பிறகு கழித்தல் பட்டி செய்திருக்கிறா. கழித்தல் எல்லாமே என்னது, நார்மல் கழித்தல் தான், கடன் எடுத்து கழிக்கிற கழித்தல் அந்த பேப்பரில் இல்லை. பிறகு டைம் போய் கொண்டிருக்கிறதால என்ன செய்கிறா, 2ஆம் பாய்பாடு செய்கிறா, பிறகு 3ஆம் பாய்பாடு செய்கிறா, அதுலேயும் ஒரு நம்பர் விட்டுட்டா. அடுத்து என்ன செய்கிறா, 5ஆம் பாய்பாடு சுகம் வந்துட்டு அதை எழுதுறா. அடுத்தது என்ன செய்ய போகிறா, இந்த குறுக்க இருக்கிற 2ஆம் பாய்பாட்டுக்கு ஆன்சர் எழுதுறா. அடுத்தது 9ஆம் பாய்பாடு அவளுக்கு சுகமாக இருக்குது, அதால் 9ஆம் பாய்பாட்டுக்கு ஆன்சர் எழுதுறா. இதில் இருக்கிற 9 எழுதலாமா, அதுதான் அடுத்தது எழுத போகிறா. அதுலேயும் ஒரு சின்ன டவுட், 63 அது சரி, 36 சரி, அந்த லைன் செய்துட்டா. ஆனால் இப்போ என்ன டைம் ஓடிக்கொண்டே இருக்குது. எத்தனை 3:51 52 53 54 55 56 57 58 59 60 4 நிமிஷம் ஆயிட்டு. அவள் ஸ்டாப் பண்ணிட்டா. அதை இப்போ பார்ப்போம் அவள் சரி எவ்வளவு டைம் எத்தனை கணக்கு செய்யாமல் விட்டுருக்குறான்னு பார்ப்போம்.
இதில் 1 2 2 கணக்கு செய்யலை. நல்ல ட்ரை உண்டு. ஆனால் அவள் வந்து சம்டைம்ஸ் சில கணக்குகளுக்கு டவுட் பண்ணி நம்ம அந்த டைம்களை கவர் பண்ணியிருந்தா இந்த கணக்கு 1 2 3 கணக்கு இந்த 3ம் செய்து இருக்கலாம். இதே மாதிரி ப்ராக்டிஸ் வந்து நிறையவே முக்கியம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய கணக்கு வடிவாக செய்யலாம். நீங்கள் இந்த எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி.